வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா. நேற்று நம்ம நெல்லையில் சுமார் ஒரு 7:30 மணி அளவில் நங்கநேரியில் இரட்டை கொலை நடந்திருக்குது. இதை பற்றி யாரும் இதை பற்றி இன்ன வரைக்கும் எந்த மீடியாவும் எந்த அரசியல் தலைவரும் இதை பற்றி பேசலை. அதை பற்றி பேசின பல மீடியாக்களில் அந்த வீடியோவை இன்றைக்கி டெலீட் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஏன்? அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, கடந்த 50 வருஷமாக அங்கே அந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இதோட 6வது டைமும் 5வது டைமும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. பொதுமக்கள் அங்கே விவசாயம் காட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க, பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரவங்க, ஆண்கள் வெளியே போகிறவங்க, திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கே பயம். வெளியே போனால் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு பதட்டத்தோடு வீட்டுக்கு வந்துடுவாங்களான்ற அந்த பதட்டத்தோடு இருக்காங்களாம். அப்போ இதெல்லாம் யார் சரி பண்ணணும்? அப்போ இது யார் பேசணும்? அரசியல் தலைவர்கள் பேசணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பேசணும், அவங்க அதுக்குண்டான கருத்துக்களை சொல்லணும், இனிமேல் நடக்காதுன்னு இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லணும், மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கணும். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. சரி, மீடியாக்காரன் அவன் பேச மாட்டான், அவனுக்கெல்லாம் வாயே இல்லை, அவன் எப்படி பேசுவான்? 70 கோடி யாருக்கு போயிருக்குது? மீடியாக்காரங்க தானே போயிருக்குது. கூகுள் நிறுவனத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மீடியாவுக்கும் தானே போயிருக்குது. இது எப்படிங்க? எனக்கு புரியல. இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உங்கள் யாருக்கும் நேரம் இல்லையா? எங்கேயோ ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் சண்டை போட்டுருக்குறன்றதுக்காக இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. 2 வயசு குழந்தைய கெடுத்து கொண்டிருக்கான் ஒருத்தன். அதுக்கு போராட்டம் யார் பண்ணுவா? அதுக்காக யார் பேசுவோம்? சரி, நீங்களும் பேச மாட்டீங்கடா, மீடியாக்காரனும் பேச மாட்டான்டா, இதை பற்றி யாருமே பேச மாட்டேன். சரி, நாங்களாவது பேசலான்னா நம்மளையும் முடக்கிறது. அப்போ என்னதான் தீர்வு இதுக்கு? நீங்கள் மக்களுக்காக தானே ஆட்சியில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க. அப்போ அந்த மக்களுக்காகனா எந்த மக்களுக்காக? உங்கள் கூட உங்கள் அறிவாலயத்தில் இருக்கிற உங்கள் மக்களுக்காகவா? இல்லை இங்கே கஷ்டப்படுற ஏழை மக்கள் எங்கள் மாதிரி ஆளுகளுக்காகவா? என்ன நியாயமே புரியல. 2 வயசு குழந்தைய கெடுக்கிறான், அதை பற்றி பேசலை. ஆனால் ஈரானுக்காக இங்கே போராட்டம் பண்ணிட்டுருக்கான், அதை பற்றி பேசுகிறான் அனைத்து மீடியாவும். ஏதோ ஒரு சினிமா நடிகர், அவன் இந்த சினிமா நடிகருக்கு டைவர்ஸ் ஆகுதான், அதை பற்றி பேசுகிறக்கு நேரம் இருக்குது அனைத்து மீடியாலையும். எப்பயோ அவங்க அப்பா இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்து இன்றைக்கி மீடியா ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் அது இன்றைக்கி அப்லோட் பண்ணி வியூஸ் வாங்கிட்டு இருக்கான். ஏன் உங்களுக்கெல்லாம் அந்த நெல்லையில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லையா? அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க 50 வருஷமாக நடந்துட்டுருக்குன்னு. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லையா? 2 வயசு குழந்தைய எடுத்து கொண்டிருக்காங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஈரானுக்காக. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லா. இன்றைக்கி இவங்க ஏன் இந்த போராட்டம் பண்ணுறாங்கன்னா, ஒரு தரப்பினர் ஓட்டு இழந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. சும்மாலாம் கிடையாது, இவங்க எல்லாம் வெல் பிளானில் பண்ணிட்டுருக்குறாங்க. இதை பற்றி இப்போ நான் பேசணும்ல, எனக்கு இந்த வீடியோக்கு எத்தனை கண்டனம் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். ஆனால் இதை பற்றி நம்ம பேசாமல் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியாமல் போயிடும். இன்னும் சில பேருக்கு இந்த நாங்கநேரியில் நடந்த சம்பவமே பாதி பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? எதனால் தெரியாது? ஏன்னா இங்கே இருக்கிற மீடியாக்கள் அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் மக்களுக்காக தானங்க இருக்கீங்க. டிவி சேனல் யாருக்காகங்க வேலை செய்கிறீங்க? அவதூறு. ஏதோ ஒரு நடிகரான அரசியல் தலைவரான ஒருத்தருக்கு டைவர்ஸ் ஆகுதுன்னு அதை பற்றி பேசுகிறக்கெல்லாம் நேரம் இருக்குது. அந்த 2 வயசு குழந்தைய பற்றி பேச நேரம் இல்லை. அந்த இரட்டை கொலை நடந்திருக்குது. ஒரு தமிழ்நாட்டால் ஒரு வட இந்தியன் 6 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி சீரியஸான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை பற்றியெல்லாம் ஏங்க யாருமே பேச மாட்டீங்க? எனக்கு புரியல. இதெல்லாம் சாதாரண ஒரு மனிதனோட எப்படி சொல்கிறது, நம்ம வெளியே போனால் இப்போ நானே பாருங்களேன், எனக்கே பயமாக இருக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே நான் டியூட்டி போயிட்டு நான் 10 மணி 12 மணிக்கு நான் ரிட்டன் வீட்டுக்கு வர்றேன்னா எனக்கு பயமாக இருக்குது. நைட் ரோட்டில் வர்றதுக்கு, மெயின் ரோட்டில் வர்றதுக்கே பயமாக இருக்குது. எவனா திருட வந்துடுவானோன்னு. இப்போ இதெல்லாம் யார் மாற்றணும்? இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தானே, இங்கே இருக்கிற அதிகாரிகள் தானே. நீங்கள் தானே நம்ம ஊரில் இருக்க மக்களுக்காக நீங்கள் தானே பண்ணணும். இப்போ இதெல்லாம் எப்போ பண்ண போகிறீங்க? இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதம் என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற அனைத்து மீடியாவுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கும், நடந்தே ஆகும். அப்போது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு மக்களாகிய நாங்களெல்லாம் பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக வேணா பாருங்களேன், ஆட்டம் ஆடுறீங்க. மக்களுக்கான கருத்துக்களை பேசாமல் ஏதோ நடிகருக்கான கருத்தையும் எவனோ இங்கேயோ போராட்டம் பண்ணுறேன்னா அதுக்கான கருத்து மட்டும் பேசிகிட்டே இருக்கிறீங்கள நீங்கள். இப்போது இந்த மக்களெல்லாம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரையுமே இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்னா ஏனாலும் ஒரு 100 பேருக்காவது இந்த பிரச்சனையை பற்றி கண்டிப்பாக தெரியும்ல. இப்படியெல்லாம் நடக்குதானாலும் தெரியும்ல. அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல. ஏனாலும் ஒரு 100 பேருக்கு தெரியுதுல்ல. ஆனால் நீங்கள் பண்ண கோடிக்கணக்கான பேருக்கு தெரியுமே இதெல்லாம். ஏன் அதை பண்ண மாட்டீங்க இந்த மீடியா?
என்ன பிரச்சனை? நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியை வச்சு அந்த நடிகர் அப்படி போயிட்டாரு, இந்த அரசியல் தலைவர் இப்படி போயிட்டாரு, இவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, அவரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, இவர் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிட்டாரு, இவருக்கு கட்சியில் இடமே இல்லை. என்னடா இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க? மக்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க, இதை பற்றி பேசுறதுக்கு நேரமே இல்லையா? சொன்னால் புரியாதுங்க, ஆட்சி மாற்றம் நடந்தால் புரியும். அன்னைக்கு இந்த மீடியாலாம் எங்கே இருக்காங்கன்னு நான் பார்க்குறேனே, நானும் பார்க்குறேன். இல்லை, நானும் இந்த வீடியோலாம் பற்றி பேசினா பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். பட் ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வயசு குழந்தை டே, அவனால் விடக்கூடாதுங்க. நல்லா அவன் என்ன அவனை தூக்கு தண்ணிலே போட போகிறாங்க. போக்சோ வழக்கு மிஞ்சி போனால் 1 வருஷம் வெளியே வந்துடுவான். வெளியே வந்து அதே தொகுதியில் அவனே தான் நிற்பான். அப்போது திருப்பி அவனை போட்டு போடுவீங்கள்ல, எதை வச்சு? அவனை நிற்கவே விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி பண்ணுறவனை கட்சியிலே வைக்கக்கூடாதுங்க. அவனை துரத்தணுங்க, அவனை சாவடிக்கணுங்க, தூக்கு தண்டனை கொடுங்க. ஈரான் கமினி டெய்லி ஆயிரக்கணக்கான பேர், 100கணக்கான பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறதுனால அவனை எதுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல. இங்கே வன்கொடுமை பண்ணுறான்ல, அவனுக்கு ஏன் தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்க? இதெல்லாம் சரிப்பட்டாது. மக்களே, நீங்கள் தெளிவாக இருந்துங்க. எங்கே போனாலும், யார் எப்போ போனாலும் சேஃபாக இருங்க. உங்களோட சேஃப்டி உங்கள் கையில் தான். ஓகேவா? நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. இந்த 2 மாதம் 3 மாதம் தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலம் வரும். ஓகேவா? தேங்க்யூ மக்களே, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.